இருப்பினும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையை பேரும் நிறைந்த தாய் திருப்பொன்னாடு இந்நாட்டின் பெயர் ஐயா சொல்லு. வெள்ளநாயக்கம்பாளையம். வெள்ளநாயக்கம்பாளையம். ஆமா. இன்னும் வெள்ளநாயக்கம்பாளையம் என்றால் நாளைக்கு அங்க போய் சம்பளம் வாங்கி என்ன தருவாங்க? ஓ அந்த ஊர் இல்லையா? அதுல அடிச்சு கொண்டு விடுவாங்க. என்னடா ஊரு? நான் கேட்டு வரேன். ஒரு தாய் திருப்பொன்னாடாகும். ஆமாங்க. இந்த தாய் திருப்பொன்னாட்டில் ஆண்களாக பிறந்திருக்கும் அப்பன்மார்கள், இன்னும் பெண்களாக பிறந்திருக்கும் தாய்மார்கள், கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகள். ஆமா சாமி, மாணவ மாணவிகள் கடல் வந்திருக்காங்க. கடல் நிகழ் சூழ்நிலை போது சமயம் வந்திருக்கிறது. உண்மைதான். உங்க மீச சூப்பரா இருக்குது இன்னைக்கு. செம்மையா இருக்குது. நாளைக்கு இதே மாதிரி எடுக்க வரைஞ்சு விடு. எனக்கு சொந்த மீசையா இது? சொந்த மீசையா? நல்லா இருக்குது. முள்ளொடுக்கியாட்டம். சொல்லுங்க சாமி. சொல்றாடே. ஏய் இங்க இருக்குடா. சாமிங்கடா. தெரியும் தெரியும். யாவற்று பேர்களும் சபை முன்பதாக அமர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தானம் என்பது 30 தானம். சாமி இருங்க ஏமா ஏமா இடம்பத்திலையா மரத்த மேல கோத்துக்கோங்க. அது சிறந்தது அன்னதானத்தில் நடத்தி நமக்காக வாரி வழங்கி என்னடா? ஆமாங்க. என்னடா சாப்பாடு அருமையா இருந்துச்சு. அருமையான சாப்பாடு. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் நண்பா, இன்றைக்கு வீரக்காரன் சுவாமிக்காக இன்று ஒரு 20 சதுராட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமாங்க ஆமாங்க. என்ன நாடகம்? என்ன நாடகம்? பாண்டியன் ஸ்டோர். நைஸ், நல்லா இருக்கும் நாடகம். என்னடா நாடகம்? அந்த நாடகம் இல்லையா? நீயே சொல்லு. அது திரைக்காவியம். இன்றைக்கு தலைக்காவியம். ஏறாப்பா, இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய தெருக்கூத்தின் பெயர் என்ன? நீயே சொல்லுங்க. யாடா தெரியாதா? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகா எவாய் எதுக்கு இப்படி பேசுறீங்க? நாடகத்தை கேட்டுட்டாது பேசுங்க. அம்மா நீ உட்காருங்க. சொட்டை நப்பு. நீ உட்காருங்க ரெண்டு பேரும். அப்படியே அதாவது மின்னல் ஒளியால் சிவன் பூஜை, அர்ஜுனன் புறவங்குஞ்சி. ஸ்ரீ மகாபாரதம். ஆமா, ஸ்ரீ மகாபாரதத்தின் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் புறவஞ்சி. மின்னல் ஒளியால் சிவன் பூஜை இந்நாடகத்தில் உன்னோட பேர் என்ன? யார் தெரியுமா?
மயிர் கூப்பிடுறான். மகாராஜா என்ன மயிர் கூப்பிட்டியா? மயிறு கூப்பிடுறீங்களா? அப்படி அவங்க கேக்குறாங்க. உட்கார்றாங்களா தள்ளி போடு. தலைமுடியை பிடிச்சி என்ன பேசுறேன்னா தலைமுடி இப்படி தரத்தாரு எடுத்துட்டு சொன்னாங்க. என்ன பிரச்சனையாமா? அடிக்கிறாருன்னு போனோன்னு கல்யாணம் ஆகி போச்சு என்னன்னு சொன்னாங்க. போய் என்ன மயிறு கூப்பிட்டு கேட்டேன். என்ன மயிறு கூப்பிட்டு சொல்லி கூப்பிட்டா நம்ம அடிக்காம மொத்தமா கொடுப்பான். ஏன்னா கல்யாணம் ஆகி போச்சு வர முடியாதுன்னு சொல்றாங்க. மகாராஜா மந்திரி கல்யாணம் ஆகி போச்சாங்க. மந்திரிக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆமாங்க மந்திரிக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. 2 பேசிட்டு மாட்டாவது. பொண்டாட்டி 10 மாசம் முழுகாம இருக்கிற பொண்டாட்டி எப்படி விட்டு கேட பண்ணி பேசிருக்கீங்க? அப்படியே கேட்கணுமா? மொத்தம் கொடுப்பாமோ? மொத்தம் கொடுப்பாருல. போடா. சரிண்ணா. மகாராஜா மந்திரி கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுதாங்க. மந்திரி பொண்டாட்டி 10 மாசம் முழுவாது இருக்குதாங்க. முழுவாது பொண்டாட்டி எப்பறம் விட்டு வரது கேன புண்டாடி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆளுமேல போடியா சாவம் அப்பதான். மந்திரிக்கு கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆகுதுங்க. ஆனா அவன் பொண்டாட்டி 10 மாசம் முழுவா இருக்கா. ஆமாங்க. ஏய் இது என்னதுன்னு தெரியல. சரிங்க. எப்படின்னு போய் கேட்டோம். சரிங்க. என்னடா எப்படி நீ கேட்டு வர சொல்றாங்கண்ணா? சந்தைக்கு போற ஆடு வாங்கினா சினியோட வாங்குவ. மாடு வாங்கினா சினியோட வாங்குவ. பொண்டாட்டி மட்டும் ஏன்டா சினியோட வாங்க கூடாது அப்படின்னு கேளு மகாராஜா கிட்ட. சரிண்ணா. ஏய் சொன்னீங்கன்னா மொத்தம் கொடுப்போம் போ. சரிண்ணா. மகாராஜா சரிங்க. ஒரு சந்தைக்கு போறோம். ஒரு ஆடு வாங்கினா சனியோட வாங்குறோம். முன்னாடி வந்து பேசிக்கலாம் 2 பேரும். ஒரு மாடு வாங்கினா சனியோட வாங்குறோம். ஏன்டா பொண்டாட்டி மாடு சனியோட வாங்க கூடாதுன்னு கேக்குறாங்க. ஒரு ஆட்டை வாங்கலாம். சரிங்க. ஒரு மாட்டை வாங்கலாம். ஆனா பொண்டாட்டி மட்டும் அப்படி வாங்கவே கூடாது. சரிங்க. ஏய் ஏங்க சீக்கிரமா போய் குடியில ஓடு. கூட்டிட்டு வர சொல்றாங்கண்ணா கேட்க மாட்டேங்கிறாரு. உங்க குதிச்சு இங்க வந்து ஊரா? ஆமா. என்னது கூட்டிட்டு வர சொல்றாரு கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா. பொண்டாட்டி மாசமா இருந்தால பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. ஐயோ அம்மா அப்படின்னு பவுர் அடிச்சுக்கிட்டு பிரசவக்கார எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு 100ல மந்திரி போயிட்டு இருக்கிறான். 100ல? ஆமா. பொண்டாட்டி மாட்டு வேலை. சரிண்ணா சொல்லு போ. அப்படியே சொல்லுமா? சொல்லு மொத்தம் கொடுப்போம் போ. மகாராஜா மந்திரி கல்யாணம் மந்திரி பொண்டாட்டி மாசமா இருந்தாலுங்க. உடனே பிரசவ வலி ஏற்பட்டுச்சாங்க. சரி. ஐயோ மாமா ஐயோ மாமான்னு போறாங்க. கத்திட்டு பிரசரக்கார எடுத்து முன்னாடி என்னக்காரு பிரசரக்காரா? பிரசரக்காரனா அங்க சொல்றாங்க கிட்ட. பிரசரக்கார எடுத்து முன்னாடி 100ல வேகமா போறானாங்க. சரி. பின்னாடி மாட்டு வண்டியில அவன் பொண்டாட்டி பாருங்க லொடக்கிடின்னு வந்துட்டு இருக்காங்க. அதனால இடுபாட்டிட்டு இருக்கிற. ஏய் ஏங்க மந்திரி பொண்டாட்டிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு விட்டது. ஆமாங்க. பிரசவக்கார எடுத்துட்டு 100ல வேகமா போறான். ஆமாங்க. ஏய் ஏங்க என்னதுன்னு தெரியல. போய் சீக்கிரமா என்னதுன்னு கேட்டுட்டு ஓடு. போய் 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. 2 பெட் எதுக்குண்ணா? மந்திரிக்கு ஒரு பெட் மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட். சரிண்ணா. அதாவது கல்யாணம் பண்ணா இன்பத்துல மட்டும் பங்கெடுக்க கூடாது துன்பத்திலே பங்கெடுக்கணும்னு சொல்லி 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. 2 பெட். மந்திரி மொக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பக்க. மகாராஜா நீங்க நடுவுல மட்டி போட்டு நக்க. சரிண்ணா. சொல்லு மொத்தம் கொடுப்போம் போ. அவன் என்ன சொன்னான்டா? அட கோயால வாக்க சொன்னான்டா. இல்ல பலிகரத்துக்கு பாரமான சித்தல நாசமான போ. அவன் தான் சொல்றானா? யாட்ட வந்து நீ அதையும் சொல்லிட்டு இருக்கியா? சொல்ல மாட்டேங்க. ஏய் நடந்தது என்ன? மந்திரி வேகமா போனா இல்லைங்க. சரி. போனோட 2 பெட் எடுத்துக்கிட்டாங்க. மந்திரிக்கு ஒரு பெட் மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட். மந்திரிக்கு ஒரு பெட் மந்திரி பொண்டாட்டிக்கு ஒரு பெட். ஆமாங்க. சரி. மந்திரி முக்க மந்திரி பொண்டாட்டி பிள்ளை பக்க. மகாராஜா நீங்க நடுவுல வண்டி போடு புண்டை நக்கா. ஏங்க அத சேத்திட்டாங்க. போய் அவனை தரன்னு பிடிச்சி போய் சரிங்க. அண்ணா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர சொல்றாங்க. கேட்க மாட்டேங்கிறான். ஆமா. சொல்றானா? ஆமா. வா போலாம். தென்பாண்டி சீமையிலே ஏரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ? கேன புண்டுதானே அடிச்சான். சாமி மகாராஜா வணக்கம் போயா. எங்கடா போன? தம்பிக்கு முடிவாங்க போனேன். தம்பிக்கு முடியாது போனியா? வாட் இஸ் யுவர் நேம்? ஏய் என்னுடைய பேர் நாமம் என்ன? ராஜாதி ராஜன். ராஜா மாதாண்டன். ராஜா மார்தாண்டன். ராஜதில உத்திண்ட கோலாகலன். ராஜதில முன்னாடி வாங்க அடிச்சு பயப்படுவாங்க. ராஜதில உத்திண்ட கோலாகலன். ராஜதில உத்திண்ட கோலாகலன். என்னுடைய வீரோ மேதா ராஜே. உங்களை பெற்றாங்களே உங்கள் தாய் தந்தைகள். என்னைய மீட்டெடுத்த என்னுடைய தாய் தந்தை. உன்னையும் ஒரு பையனை பெற்றெடுத்தாங்களே. என்னை மீட்டெடுத்த
சுவாமி மகாராஜா, ஆமா. அப்படி ஒரு வீரோ மேகராஜனா இருந்தாலும் இந்த மேகராஜனை பெற்றாங்களே உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? என்னையும் என்னெடுத்து என்னுடைய தாய் தந்தை யாருக்கு போய் நான் பிறந்தீங்க? ஏய், ஆ, என்னுடைய தாயின் ஆ, பெயரோ ஆ. அதிதிதி. ஓ, தாயோ அதிதிதி. உண்மை. சரிங்க. என்னுடைய தந்தை உங்களுடைய தந்தையார்? காசிப்ப ஓ, மகாமுனிவர். தந்தையோ காசிப்ப மகாமுனிவர். இருவருக்கும் மகனாக பிறந்துட்ட மேகராஜ மன்னன் சொல்றீங்களே, உண்மைதான். ஐயா, ம். நீங்கள் எங்கே வாழ்ந்து வரீங்க? நாங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். உங்களுடைய சாம்ராட்டி எது? சாம்ராண்டியா? சாம்ராட்டி இல்ல, 10 விஜயம் இல்ல, சாம்ராஜ்யம் எதுன்னு கேட்டேன். நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். சொல்லுங்க சாமி. நீங்களாம் தெரிஞ்சே போயிடணும். சுவாமி மகாராஜா, நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். நீங்கள் எங்க வாழ்ந்து வரீங்க? நீர்வளம், நீர்வளம், நிலவளம், நிலவளம், குடிவளம், குடிவளம், படைவளம், வனவளம். பணபலம், வனவளம் இல்ல, சுத்திங்கிறதுக்கா? ஏய். படைவளம். படைவளம், ஏமா, 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 கேர் விஜயா, கம்முனிரா, போய். உட்கார், சண்டை போடாம உட்காருங்க. படைவளம், படைவளம். ஐவளம் பொருது என்னுடைய சாம்ராஜ்யம். உங்களோட நாடு எது? நண்பா, கொஞ்சம் முன்னாடி வாங்க. மேகலோகம் என்னுடைய நாடு. என்னது? மேகலோகம், மேகலோகம்னா வானிலோகம். மேல. உண்மை, ஓ, மேகலோகம் எல்லாம் நீங்க தானா? உண்மைதான். மேகலோகம்னு உங்க நாடுன்னு சொல்றீங்க. ஆகாயம். ஏன் சுவாமி, ஆ. மேகலோகம்னு சொல்றீங்க. சரி. மேகலோகத்தை ஆளக்கூடிய ஆ. மேகராஜனாக இருந்தாலும் உண்மை. உங்க மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. என்னடா தெரியுது? இல்ல, மேகலோகம் மன்னன்னு. அப்படியா? ஆமாங்க. ஆ. அப்படி இருந்தாலும் சுவாமி, ஆ. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நந்தா, திருமணம் ஆசைக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த என்னுடைய மனைவி. நம்ம பொண்டாட்டி யாரு? நம்ம பொண்டாட்டியா? உங்க பொண்டாட்டி. நீ ஒரு முடிச்சு நான் ஒரு முடிச்சா போட்டேன். அப்பா சாமி, உங்க பொண்டாட்டி யாருன்னு கேட்டேன். என்னுடைய மனைவி, என்னுடைய மனைவியின் பேரோ ஆ. மேகராணி. மேகராணி. உண்மை. ஏங்க, ஆ. மேகராணியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்களே, ஆ. அப்படி அவர்களை திருமணம் செய்து உங்களுக்கு குழந்தைங்க ஏதாவது, குழந்தை குஞ்சு நந்தா, நாங்கள் இருவரும் ஆ. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஈடுபட்டு இல்ல, ஈடுபட்டு 2 குழந்தைகள். 2 குழந்தைங்க. ஆமா, யார் யாருங்க? ஒரு பெண் குழந்தை, பெண் குழந்தை. ஒரு ஆண் குழந்தை. யாருங்க? பையன் யாரு? என்னுடைய மகன் இடி பகவான், சபாஸ். இடிமன்னன். இடிமன்னன். ரைட்டுங்க. என்னுடைய மகள் உங்களுடைய மகள்? மின்னலொலியால். ஓ, மின்னல. ஏன் சாமி வாழ்ந்திருக்கிறீங்க? அப்படிங்கிறீங்க. நந்தா, எங்களுக்கென்று என்ன வேலை? ஆமா, உங்களுக்கு என்ன வேலை? அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். நாங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? என்ன வேலை செய்யறீங்க? மேகராஜன் நான். ஆ, மேகமாக வருவது என்னுடைய வேலை. சரி, கோயில் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்தது. மேகமாக வருவது என்னுடைய வேலை. ஓ, அப்படி என்றால் மேகங்களை எல்லாம் ஒன்றா கூட்டி ஆ. மழை பெய்வது உங்களுடைய வேலை. உண்மை.
நான் ஆணுடைய மேகம், என்னுடைய மனைவி பெண்ணுடைய மேகம். இருவர்களும் ஒன்று சேரும் பொழுது ஏய் திடீர் ஒரு சத்தம். என்னது? அது தெரியுமா? அது என்னுடைய மைந்தன் இடி பகவான். ஓ, இடிமண்ணை. ஆமா, உங்க பையன். அதிலிருந்து கொடி கொடியாக மின்னல் வருவதும் பார்த்தாயே, அது யார் தெரியுமா? அதுதான் என்னுடைய மகள் மின்னல் ஒளியால். பையன் சிக்கிட்டான்னா செத்து போயிடுவான்னு கணக்கு வச்சுக்கோ. அவன் நாளை எனக்கு நிறைய லாஸ் என் கம்பெனியில. 4 ஏக்கரா தென்னந்தோப்பு வச்சிருந்தேன், எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு. உன் பையன் வந்து என்னடா செஞ்சான்? எல்லாம் வந்து இறங்கி விட்டாயா, இடி வந்து இறங்கிருச்சு, எல்லாம் நாசமா போயிடுச்சு. எல்லாம் பாட்டியும் செத்து போச்சு. எங்க வெச்ச தென்னந்தோப்பு எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு உன் பையனால. வேண்டாவா? இடி இறங்கிருச்சுங்கிற கேன பின்னாடி கட்டிட்டு இருக்கீங்க. உன்னை புடிச்சு உதைச்சா சரியா போயிடு. இன்னைக்கு சொல்லி வளர்க்க மாட்டியா பையன்? வா, என்ன தேவை போட்டு மிச்சிடாட்டு பாத்துட்டாங்க. நண்பா, இடி இடிப்பது என்னுடைய மகனுடைய வேலை, மின்னல் மின்னுவது என்னுடைய மகளுடைய வேலை. அப்படியா? மழையாக பெய்வது எங்களுடைய வேலையாகும். அப்படியா? உண்மை. சாமி, இருந்தாலும் இன்றைக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன வித்தியாசம்? நண்பா, என்னுடைய மகள் அழுதகன் சிந்தனையாக இருக்கிறாள். என்ன ஏதுவென்று கேட்க வேண்டும். சுவாமி கூப்பிட்டு ஆறுதல் சொல்ல வேண்டும் மகளுக்கு. ஏனென்றால் என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஓ, என்னது? மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, ரைட்டுங்க. என்ன அறியாமல் திருமணம் ஆகிவிட்டது. அப்படியா? கணவன் வரவில்லையே என்று சொல்லி அழுதகன் சிந்தனையாக இருக்கிறார். என்னுடைய மகள் மின்னல் ஒளியா. மின்னல். ஆமா, அதனால் அழைத்து ஆறுதல் கூற வேண்டும் உங்க மகளுக்கு. ஆமா, உடனடியாக. அதனால் கூடி வரும். அந்த புறத்தில் என்னுடைய மகள் இருக்கிறார். உங்களுடைய மகள் எங்க இருந்தாலும் சரி, தலையை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு வரேன். பதனத்தோடு அழைத்து வா. போயிட்டு வாங்க சாமி. நீங்க